நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிடெக் ஆடியோடைய ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு. இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. இது ஒரு சேனல் ஃபால்ட்டு, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் இதிலேயே இருக்குது. அதாவது பவர் சப்ளை ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் இதிலேயே வச்சுருக்காங்க. இதில் ஒரு லைன் ஃபால்ட்டு இருக்கிறனால உங்களுக்கு எந்த ஸ்பீக்கருமே ஆன் ஆகலை, ஒரு லைன் ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் நீங்கள் விசியூலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கிற மாதிரி இருக்குது. இதை அவங்களே சர்வீஸ் பண்ணி பார்த்துருப்பாங்களாட்டிருக்குது. ஆனால் அது ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண முடியல. அதனால் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரெடி பண்ணி தரப்போகிறோம். இப்போ நம்ம எல்லா ஆம்பிளிஃபையரில் சர்வீஸ்லேயுமே சொன்ன மாதிரி தான் நம்ம 2 ஸ்டேஜாக செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர் முன்னாடி 2 டிரான்சிஸ்டர் பேக் டு பேக் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பிஎன்பி டிரான்சிஸ்டர். அதுக்கு பார்த்தீங்கன்னா எமிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 0.6 வோல்ட் வரணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஏ ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த விஏ ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷன் ஸ்டேஜ். அது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரு, அதாவது இங்கே இந்த டிரான்சிஸ்டர். இது மேக்ஸிமம் வோல்டேஜ் 0.5 வோல்ட் வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். அதுக்கடுத்து டிரைவர் ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த 2 இடத்துல நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பயாசிங் வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தோம்னா அதை நம்ம ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு டிரான்சிஸ்டர் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அடுத்து வோல்டேஜ் செக் பண்ணுவோம். இப்போ இந்த போர்டை நம்ம டிரான்சிஸ்டர் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மல்டிமீட்டர் டயோடு மோடில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு டிரான்சிஸ்டரும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ட்டான சேனலு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு ஒரு 139 சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. ட்ராக்கு கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பேக் டு பேக் கனெக்ட் ஆன மாதிரி பிஎன்பி டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க. டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர். நம்ம அதை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது பிஎன்பி டயோடு மோடில் வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டிரான்சிஸ்டர் செக் பண்ண வரைக்கும் உங்களுக்கு ஓகே தான் காமிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது விஏ ஸ்டேஜ். ஸ்டேஜில் என்பிஎன் டிரான்சிஸ்டரும் உங்களுக்கு ஓகே தான். டிரைவர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த டிரான்சிஸ்டர் நம்ம செக் பண்ணுவோம். இது ஓகே தான். இந்த டிரான்சிஸ்டர் உங்களுக்கு ஓகே தான். பவர் டிரான்சிஸ்டர் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த வேல்யூ ஓகே தான். எல்லாமே ஓகே தான் இருக்குது. ஆனால் இதில் உங்களுக்கு வோல்ட் அவுட்புட் ஆகுது. நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பவர் சப்ளை லைன் கொடுத்தாச்சு. பவர் சப்ளை கரெக்டாக வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் 34 வோல்ட் வருது. மைனஸும் செக் பண்ணுறோம். மைனஸும் 34 வோல்ட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்பீக்கர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கேருந்து ஜம்ப் ஆகி இங்கே போகுது. இது பார்த்தீங்கன்னா 31 வோல்ட் உங்களுக்கு அப்படியே அவுட்புட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.6 வோல்ட் வரணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 0.6 வோல்ட் வரல, 25 வோல்ட் வருது. அதே விஏ ஸ்டேஜில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0.5 வோல்ட் வரணும். அதாவது 1 வோல்ட்டுக்குள்ளே இருக்கணும். அதாவது 0.678 வரைக்கும் இருக்கலாம். இதில் 1 வோல்ட் வச்சுருப்பாங்களாருக்கு. உங்களுக்கு 1 வோல்ட் வருது. அதே இதிலே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இதில் செக் பண்ணி பார்க்குறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் வருது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 வோல்ட் வருது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்டேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்ட் அவுட்புட் ஆகி நீங்கள் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பவர் டிரான்சிஸ்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்ட் அவுட்புட் ஆகுது.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இந்த டிரான்சிஸ்டர் வந்து லீக்கேஜ் இருக்கலாம், அதாவது டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு 0.7 வோல்ட் வரும்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீனர் வந்து இந்த நேரம் போட்டிருக்காங்க, இங்கேருந்து தான் ஜம்ப் ஆகி இங்கே போகுது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 9.6 வோல்ட் வருது. ஆனால் இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா போட்டு இங்கேயும் 9.6 வோல்ட் தான் போட்டிருக்காங்க. இதுலேயும் கரெக்டாக தான் இருக்குது. இந்த இடத்துக்கு போகல உங்களுக்கு 0.5 வோல்ட் வரணும். 9.6 வோல்ட் போட்டு இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசன் ஒன்று போட்டு அந்த சைடு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9.6 வோல்ட் வருது. இந்த இடத்துக்கு போகல 9.6, ஆனால் இந்த சைடு போகல பார்த்தீங்கன்னா 12.6 வருது. அப்போ இது வரைக்கும் கரெக்டாக வருது. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். நம்ம அந்த ரெண்டையும் சேஞ்ச் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துக்கு இருந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். 557 வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு BC557 வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.6 வோல்ட் வந்து நம்மளுக்கு வரணும், அதாவது டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜில். அது வராதங்காட்டி இந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வந்து கொடுத்து நம்ம ஆன் பண்ணி அந்த வோல்டேஜ் வந்து வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பவர் சப்ளை ஆன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ரிலே வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வோல்டேஜ் அவுட்புட் வந்து வரல, அதனால் வந்து ரிலே ஆன் ஆயிடுச்சு. இப்போ சவுண்டு கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த சேனலை தான் சர்வீஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதில் வச்சு பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் அவுட்புட்டு 30 வோல்ட்டுக்கு பக்கம் வந்தது. பார்த்திங்கன்னா இதில் செக் பண்ணி பார்ப்போம். இல்லை வோல்ட் அவுட்புட்க்கு இது வரல, 0.00 வோல்ட் வந்து நம்மளுக்கு காமிக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஜீனர் போட்டு இதில் 2 எமிட்டர் வந்து 0.6 வோல்ட் வந்து வரணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25 வோல்ட் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். பார்த்திங்கன்னா 0.6 நியராக வருது. இப்போ வந்து இது ஓகே தான். இப்போ இதே வந்து VI ஸ்டேஜில் நம்ம இந்த இடத்துக்கு 1 வோல்ட்டு வந்து இதில் எல்லாமே வந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0.9 வோல்ட் கிடைக்குது. அப்போ வந்து இந்த ஸ்டேஜ் ஓகே தான். அதே வந்து டிரைவிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு அவுட்புட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 0.3 வோல்ட் இருக்குது. அதே இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய டிரைவிங் ஸ்டேஜில் 0.5 வோல்ட் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஓகே ஆயிடுச்சு. நம்ம இந்த சேனல்லையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 0.4 வோல்ட்டு, 0.5 வோல்ட்டு எல்லாமே ஓகே தான். எல்லா சேனலுமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 0.4 வோல்ட்டு டிரைவிங் வோல்டேஜ், 0.6 வோல்ட்டு. அதேமாதிரி இதுலேயும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். .47, 0.4, 0.5, 0.43. நீங்கள் எல்லாருமே ஒரு டவுட் வந்துருக்கும். எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் காம்பனண்ட்டு தான் போட்டிருக்காங்க. ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா 0.47, 46, 59 இந்த மாதிரி வந்து வரதுக்கு காரணம் என்ன, ரீசன் என்னன்னு வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டர் இருக்குது இல்லைங்களா, ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூவாக கரெக்டாக இருக்காது. பார்த்திங்கன்னா அது டாலரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 10%, 5% அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10% யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 10K இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 9.8K இருக்குல்ல, 9.9K இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓம்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் எமிட்டர் கலெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4, 5, 6 இருக்குது அப்படின்னா 4, 5, 7 பேஸ் எமிட்டருக்கு இந்த மாதிரி மாறி மாறி வரும். அது எல்லா டிரான்சிஸ்டருக்குமே சேமாக இருக்காது. அதிலே கொஞ்சம் வேரியேஷன் இருந்ததுனால உங்களுக்கு வோல்டேஜ் வந்து 0.1 வோல்ட்டு, 2 வோல்ட்டு, 3 வோல்ட்டு இதில் வந்து வேரியேஷன் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆடியோ இன்புட் கொடுத்து நம்ம டெஸ்டிங் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆடியோ டெஸ்டிங் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து இங்கே லைனை வந்து அவுட்புட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம லைனாக வர கொடுக்கலாம். இப்போ வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து நான் செக் பண்ணுறேன். இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் ஒன்றா கொடுக்குறேன். ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து இங்கே இருக்குது. இது ஒரு ஸ்பீக்கருடைய அவுட்புட்டு.
இன்புட்டு, இது அடுத்த ஸ்பீக்கரு. அடுத்த இன்புட்டு, அடுத்த இன்புட்டு, அஞ்சாவது சேனல் இன்புட்டு. இது 5 சேனலுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜ் மோனோ யூஸ் பண்ணால் இங்கே ஒரு ரிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் மட்டும் இந்த நேரம் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இந்த போர்டு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு சின்ன ஒரு மேஜர் ஃபால்ட்டு தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து ஆன் ஆகாமல் நம்ம ஒரு சேனலில் வந்து அவுட்புட் வந்து வராமல் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோ வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோடு செய்ய நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும். தொடர்ந்து ஆதரவு தெரிவிங்க. இந்த வீடியோக்கு உண்டான கமெண்டை வந்து கீழே தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.